பேரம்மா 1953 அப்ப சுவாமி சொன்னது 2024 இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே பொருந்தும் இல்லையா? ஏன்னா அந்த சேவை பண்றவங்களுக்கு உண்டான டிசிப்ளின், எப்படி பக்தியோட பண்ணணும் அண்ட் எப்படி அவங்கள அன்போட உபசரிக்கணும், இதெல்லாம் சுவாமி அந்த காலத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்க. அது இன்னைக்கும் நம்ம பிரசாந்தி சேவையில போறவங்க எல்லாருமே அதை கடைபிடிக்கணும். இப்ப நம்ம பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி சேவை பண்ணணும், பஜனை பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம சுவாமி மேல ஒரு அன்பு, நம்பிக்கை எல்லாம் நமக்கு வரணும். கண்டிப்பா. அண்ட் இப்படி நம்ம வரும்பொழுது நமக்கு ஃபேமிலி லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, பர்சனல் லைஃப் நிறைய ப்ராப்ளம் வருது, நிறைய பேருக்கு ஆபீஸ்ல இஷ்யூஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது சுவாமி இந்த ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றாரா, அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தெம்பு கொடுக்கறாரா? உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? ப்ராப்ளம்ஸ் இல்லாத மனுஷனே கிடையாது. சுவாமி சொல்றார், வித்தவுட் ப்ராப்ளம்ஸ் தெர் இஸ் ஹியூமன் லைஃப். ஆனா ப்ராப்ளம் இருந்தாதான் அதுல ஒரு அழகு இருக்குதுன்னு சொல்லுவோம். சுவாமி என்ன எப்படி சொல்லி இருக்கீங்கோ, நாங்க ப்ராப்ளம்ஸ் என்ன கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த ப்ராப்ளம் நீங்க எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, ப்ராப்ளம் இருந்தாதானே சால்வ் பண்றதுக்கு என்கிட்ட ஓடி வர்றீங்க. அதனால ப்ராப்ளம் ஏன் கொடுக்கறான, என்கிட்ட கூப்பிட்டு வர்றதுக்கு அது ஒரு ரீசன், அது ஒரு காஸ் அப்படின்னா சுவாமி சந்தோஷம். சரி, ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது சுவாமி சொன்னாரு, ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது தாங்கிறதுக்கு சக்தி கொடுப்பேன் நான். ஆனா உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அந்த சக்தி கொடுக்கலன்னா நீங்க தாங்க முடியாது. அதனால உங்களுக்கு சக்தி கொடுத்த பிறகுதான் நான் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு அதுக்கு உள்ளே இருக்கிற கஷ்டங்கள் சுகங்கள் உங்களுக்கு புரியாது. நீங்க ப்ராப்ளம், ஐயோ சுவாமி சால்வ் பண்ணலையே, இத்தனை நாள் ஆச்சே, ஏன் இன்னும் சுவாமி சால்வ் பண்ண, நீங்க 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, சுவாமி 5 வருஷமா நான் வந்துட்டே இருக்கேன், என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகலையே அப்படின்னு நீங்க எவ்வளவோ மனசுக்கு வேதனை படுறீங்க. ஆனா நீங்க இயர்ஸ் கவுண்ட் பண்ணிருக்கேன், 1 வருஷம் 2 வருஷம். நான் உங்க கர்மத்தை நான் கவுண்ட் பண்ணிருக்கேன். இவங்களுக்கு நிறைய கர்மம் கொடுத்தா, நிறைய கஷ்டங்கள் கொடுத்தா, இதெல்லாம் சுருக்கா போயிடும், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், இவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நான் அந்த இதுல நான் பாக்குறேன், நீங்க இந்த இதுல நீங்க டைம் பண்ணிருக்கீங்க. அதால தட் இஸ் த டிஃபரன்ஸ். உங்களுக்கு தெரியும். அதுலயும் நான் என்னாச்சுக்கு உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கே நான் அவதாரம் எடுத்திருக்கேன், இல்லைன்னா இங்க வரவே இல்லையா, அவசியமே கிடையாது எனக்கு சால்வ் பண்ண. அதான் சால்வ் ப்ராப்ளம். Why fear when I am here? அந்த தைரியம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் உங்களை எல்லாரையும் இங்க கூப்பிட்டு இந்த இடத்துல உங்களை எல்லாம் உட்கார வச்சு உங்களுக்கு அந்த பக்தி, அந்த சக்தி, அந்த யுக்தி எல்லாரும் ஏன் கொடுக்கறேன்னா, நீங்க நல்லவங்களா, குணவந்தைகளா, நாளைக்கு லைஃப்ல நல்ல லைஃப் லீட் பண்ணணும், பக்தியோட இருக்கணும், எல்லாருக்கும் சேவை பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு கத்தி கொடுக்கறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். சொல்லும்போது சுவாமி நிஜமா நாங்க என்ன பாக்கியப்படுத்தோம், என்ன புண்ணியப்படுத்தோம், நீங்க இந்த மாதிரி உங்க வாயால நீங்க பேசும்போது நாங்க கேட்டுட்டு இருக்கோம்னா, நிஜமா சுவாமி எங்களுக்கு முன்னே உங்க அனுகிரகம் கொடுங்க. உங்க அனுகிரகம் இல்லைன்னா நாங்க பண்ண முடியாது. கேட்கும், ஆனா பண்ணும் போது அது நம்ம பண்றதில்லை. அதனால ராம் பகலும், டே அண்ட் நைட் உங்களை நினைச்சுக்கிறேன், நீங்க சொன்ன வார்த்தைகளை நாங்க நினைச்சுக்கிறேன். இந்த மாதிரி நாங்க ப்ராப்ளம்ஸ் வரும்போது மறக்க கூடாது. நான் எதுக்கு வந்திருக்கேன், உங்க ப்ராப்ளம்ஸ் நீங்க ப்ராப்ளம்ஸ் தீர்க்க வேண்டியது என்னுடைய டியூட்டி.
என்ன சிந்தனை பட வேண்டியது உங்க டியூட்டி. ராவும் பகலும் நீங்க என்னை பத்தி பேசிட்டே இருந்தா, என்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. என்னுடைய குழந்தைங்க ஓ பரவாயில்ல நல்ல வழியில வந்து நிற்காங்க என்ற ஒரு சந்தோஷம். அதனால why fear when I am here சொல்லும்போது அதுவே இல்லை. சுவாமி சொன்னாரு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் stringent faith. அந்த faith, firm faith. நான் ஓடனே உனக்கு ஏதாவது கொடுப்பேன், கொடுத்துட்டு அது உடஞ்சி போயிட்டு ஒரு விக்கிரகம் கொடுத்தேன். அந்த விக்கிரகம் கொடுத்த பிறகு அந்த விக்கிரகம் உடஞ்சி போயிட்ட சுவாமி, ஏன்னா இந்த மாதிரி விக்கிரகம் கொடுத்துருக்கீங்களே இது உங்களுக்கு தகுமா அப்படி நீ நினைக்கலாம். ஆனா அந்த விக்கிரகம் உடஞ்ச பிறகு அந்த விக்கிரகத்தை நீ எந்த ஒரு பாவனையில பார்த்திருக்க, இது சுவாமி கொடுத்த பொருள், இது சுவாமி கொடுத்தது, இது ரொம்ப புனிதமானது, இது உடஞ்சு போனா கூட நம்ம எடுத்து விசாட்டக்கூடாது. நம்ம அப்படி அந்த ஃபெய்த். உங்களுக்கு ஃபெய்த் இல்லைன்னா நான் என்ன கொடுத்தாலும் அது பலிக்காது, ஆகாது. அதனால நீங்க ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த ஃபெய்த்தை விடக்கூடாது. பகவான் மேல இருக்கிற அன்பு விடக்கூடாது, இன்னும் ஜாஸ்தி ஆகணும். பகவானே நீ ராவும் பகலும் அந்த ப்ராப்ளம் தீர வரையும் என்னை பத்தி நினைச்சுக்கினே இருக்கேங்க. சுகம் வரும்போது யாரும் நினைச்சிக்க மாட்டாங்க, ப்ராப்ளம்ஸ் வரும்போது தான் நினைச்சுக்கிறேன். அது எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு. அதனால முன்ன ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அப்புறம் தான் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து உங்க ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கே நான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஃபெய்த், ஃபர்ம் ஃபெய்த்தோட நீங்க லைஃப் லீட் பண்ணா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்படி சொல்ல போயிடும். அப்படி பகவான் சொல்லும் போது நிச்சயமா எவ்வளவு சந்தோஷப்பட்டோன்னா சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஒரு தைரியம் வருது, ஓ பகவான் நம்ம பக்கத்திலே இருக்கார், நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கார், அவர் காப்பாற்றும் போது why should I fear அப்படின்னு ஒரு தைரியம் வருது. அதனால தைரியத்தோட நீங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுங்க, அதை தீர்க்கிறதுக்கு நான் எப்போ ரெடியா இருக்கேன். प्यार की नगरी में सदा